எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 February 2018 இந்த பரீட்சைக்கு சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பொது அறிவு கேள்விகள் 100 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் நான் 25 கொஸ்டின்ஸை கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே இன்னும் 3 பார்ட்டில் நான் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம ஈஸியான கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது குரூப் 4 பசங்க மட்டும் இல்லை, பொதுவாக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க கூட இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான கேள்வி. ஃபர்ஸ்ட், who is crowned as the winner of the recently conducted Miss World contest? இவங்க தான் அந்த வின்னர். ஸோ ஒரு கெஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த கொஷின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ pause the video and then take a guess. The answer for this question is மனுஷி சில்லர். ஸோ இவங்க தான் வின்னர். ஸோ இவங்க மிஸ் வேர்ல்டு. அதே மாதிரி மிஸ் வேர்ல்டு மாதிரியே மிஸ் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இது உலக அழகி, இது பிரபஞ்ச அழகி. இதை வின் பண்ணது ஐரிஸ் மெட்டினாரி. ஸோ இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. மிஸ் வேர்ல்டு இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் பிரான்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபார் திஸ் இயர் எக்ஸாம். ஸோ கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, which famous foreign university has agreed to create a Sangam professorship in Tamil for Tamil research and studies? Okay, சமீபத்தில் எந்த புகழ்பெற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகம் புதிதாக தமிழ் ஆராய்ச்சிக்காக இருக்கை அமைக்க முன்வந்துள்ளது? ஆக்ஸ்போர்டா, ஹார்வர்டா, எம்ஐடியா, ஸ்டான்வர்டா? பாஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாம் அடுத்து. Okay, the answer for this question is Harvard. ஹார்வர்ட் தான் இங்கே இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கிறதுக்காக முன் வந்துள்ளது. அதுக்காக அவங்க கேட்டிருக்க ஒரு பணம் $6 million. இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சு இந்த ஆராய்ச்சிக்காக இதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு, இதுக்காக உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் கூட இப்போ டொனேட் பண்ணி, கமல்ஹாசன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு தொண்டு நிறுவனம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தட் இஸ் தமிழ் சேர் இங்க். நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இந்த நிறுவனம் இவங்களுக்காக டொனேஷன்ஸ்லாம் வாங்கி இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் முக்கியமான வேர்டு ஹார்வர்ட். ஓகே, கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the head of the committee formed by Tamil Nadu government for changes in Tamil Nadu state board syllabus? தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி நியமிச்சாங்க. அந்த கமிட்டியோட பரிந்துரைகள்லாம் முடிவடைந்து அந்த சிலபஸும் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இன் நெக்ஸ்ட் 3 years, இன்னும் அனதர் 3 வருஷத்துல நம்ம ஸ்டேட் போர்டோட சிலபஸ் சிபிஎஸ்சிக்கு நிகரானதாக மாறிவிடும், இல்லைனா அட்லீஸ்ட் அதோட மேலே மாறிவிடும் சொல்றாங்க. அந்த கமிட்டியோட சேர்மன் தலைவர் யாரு? பாஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த தலைவர் அனந்த கிருஷ்ணன். இவர் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக இருந்தவர். ஸோ இவர் ஐஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு சிறந்த கல்வியாளர் இருக்கிறதுனால இவரை ஹெட் ஆக்கி இந்த கமிட்டிக்கு பரிந்துரை செஞ்சாங்க. ஸோ அந்த பரிந்துரையபடியும் வந்துருச்சு வெளியே. ஒரு வெப்சைட்லாம் கூட கொடுத்து அதை பொதுமக்களை இன்புட்ஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க. அந்த இன்புட்ஸில் நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுத்து அதை இப்போ கொஞ்சம் மாற்ற வேறு செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல முயற்சி. ஸோ இது ஒரு கிளை கேள்வி மாதிரி என்னன்னா, who is appointed as the chairman of private schools fee determination committee in TN in 2017? இந்த வருஷம் யார் அப்படின்னு பார்த்தா அது டிவி மாசிலாமணி. இந்த கேள்விக்கு டிவி மாசிலாமணி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது அனந்த கிருஷ்ணன். இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனந்த கிருஷ்ணன் இது வர வாய்ப்பு இருக்கு இந்த பரீட்சையில். ஓகே, 4வது கேள்வி. Which places has won the prestigious cleanest Swachh iconic place tag in 2017? ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் கேட்குறாங்க, ஸ்வச் சிட்டிஸ் கேட்கல. அதாவது தூய்மையான ஸ்வச் கோயில்களுக்கான பட்டியல். கோயில்களுக்கான பட்டியல் வேற, நகரங்களுக்கான பட்டியல் வேற. இதில் திருப்பதி, காஞ்சிபுரம், தாஜ்மஹால், மதுரை, இந்த 4ல் எது ஆன்சராக இருக்க முடியும்னு ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. ஓகே, பாஸ் த வீடியோ அண்ட் கெஸ். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் மதுரை மீனாட்சி டெம்பிள். ஓகே, ஒரு 10 கோயில்கள் தான் இது ஸ்வச் ஐகானிக் பிளேசஸாக இருக்குது. அதாவது வைஷ்ணவ தேவி டெம்பிள், தாஜ்மஹால், திருப்பதி, கோல்டன் டெம்பிள், ஜெகநாத் டெம்பிள். இதில் தாஜ்மஹால் தான் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்வச் நகரங்கள் எது சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்தோர். ஓகே,
திருச்சி வந்து 6ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருஷம் வந்து திருச்சி வந்து 3ஆம் இடத்துல இருந்துச்சு. போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது வந்து மைசூர். ஓகே. ஸோ சண்டிகர் நம்பர் செகண்டாக இருந்துச்சு. இப்போ சண்டிகர் லிஸ்ட்ல இல்லை. ஸோ இப்போ இதான் இந்த வருஷத்தோட ரேங்கிங். ஓகே. ஸோ கோயிங் டு ஃபிஃப்த் கொஸ்டின். Which revolt will be called as the first war of independence from next year, replacing revolt of 1857? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுதந்திரத்துக்கான முதல் போர் அப்படின்னு பார்த்தா 1857 ரிவோல்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து 8757 ரிவோல்ட்டை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம அரசாங்கத்தினால இதுக்கு முன்னாடியே சில ரிவோல்ட் நடந்ததுனால இது வந்து ஒரு பெரிய ரிவோல்ட் தான் ஒத்துக்கிறோம். ஆனா வந்து இது முதல் ரிவோல்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2017 நடந்த ஒரு ரிவோல்ட்டை மாத்துறாங்க. அது எந்த ரிவோல்ட்டுங்கிறத ஒரு கெஸ் பண்ணுங்க. அதாவது வேலூர் கிளர்ச்சியா, சன்னியாசி கிளர்ச்சியா, பைக்கா கிளர்ச்சியா, இல்ல சுகார் கிளர்ச்சியா? ஓகே. ஓகே. கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆன்சர் இஸ் பைக்கா ரிபெலியன். பைக்கா ரிபெலியன் தான் ஆன்சர். ஏன் சார் அப்படின்னா இது வந்து இந்த வருஷம் 2017 வந்து 200 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ரிவோல்ட் நடந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த கிளர்ச்சி தான் வந்து ரொம்ப ஒரு நோட்டபிள் ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி. ஸோ இதை வந்து கொடுக்கறது தான் வந்து கரெக்டான ஒரு ஆர்டராக இருக்க முடியும். அதுக்காக வந்து 1857 ரிவோல்ட்டை பற்றி இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த கிளர்ச்சி தான் முன்னாடி வந்ததுனால அதை சேர்த்துக்கிறாங்க. ஓகே. அதை வந்து தலைமையேற்று நடத்துறது பார்த்தீங்கன்னா பக்ஷி ஜெகபந்து. இது வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற குர்தா மன்னரோட படைத்தளபதியாக இருந்தார். இதுக்கோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குர்தா மன்னர் நிறைய நிலங்களை வழங்கி வந்து விவசாயம் பண்ண சொன்னார். ஆனால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு டாக்ஸ் கொடுங்க நீ பண்ற விவசாயத்துக்குன்னு கேட்கும்போது தான் இந்த கிளர்ச்சி வெடிச்சிச்சு. ஓகே. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குர்தா. 1857க்கு நீங்க பார்த்தீங்கன்னா மீரட் நம்ம சொல்லலாம். மீரட் தான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் 1857 ரிவோல்ட். இந்த ரிவோல்ட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து குர்தா. இந்த குர்தாங்கிறது ஒடிசா மாநிலத்தில் இருக்கு. ஓகே. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இதுல இருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் தான் இந்த மாற்றத்தை ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு, பிரகாஷ் ஜவடேகர். அடுத்து இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் இன் 2017 இந்தியா இஸ் ranked at which position? ஓகே. அதாவது உலக பட்டினி குறியீட்டு எண் இதுல வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன? மொத்தமா 119 நாட்கள் இருந்துச்சு, நாடுகளுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? ஓகே. பாஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. இந்தியா இஸ் ranked as 100. ஓகே. ஸோ 119 நாடுகள்ல இந்தியாவோட 100. இது ஒரு மிக மிக மோசமான நிலைமைன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கீழே 19 நாடுகள் தான் இருக்கு. ஓகே. நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த பட்டினியோட குறியீட்டு எண் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னமும் வந்து 100ல தான் இருக்கிறோம். நமக்கு கீழே வந்து ஒரு சில ஆசிய நாடுகளே இருக்கின்றன. லைக் பாகிஸ்தான் மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் நமக்கு மேலே தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இது ஒரு கிளை கேள்விகள் மாதிரி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது வியாபாரத்திற்கு உகந்த நாடுகள் பட்டியல் 190 நாடுகள்லையும் இந்தியா 100ல தான் இருக்கு. ஓகே. 100 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. பட்டினியோட லிஸ்ட்ல 119 நாட்கள்லயும் இந்தியா 100ல இருக்கு. வியாபாரத்துக்கு உகந்த நாடுகள்லயும் இந்தியா 100ல இருக்கு. ஆனா இங்க வந்து இந்தியா வந்து
Governor Banwarlal Purohit was governor of which Indian state before appointed as Tamil Nadu governor? இவர் தான் வந்து பன்வாரிலால் புரோஹித். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை முன்னாடி பார்த்தேன், அதனால தான் இது பேஸ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அது வந்து 2017 தான் அவர் வந்து நியமிக்கப்பட்டாரு. ஸோ அது கூட ஒரு கேள்வியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஓகே கெஸ் பண்ணிடுங்க. ஓகே பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தின் கவர்னராக பணிபுரிந்தார். ஓகே அடுத்து ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஓகே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர் தற்போதைய கவர்னர் யாரு? ஓகே பாஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிப்பா கெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற கேள்விகள் இதெல்லாம். ஓகே ஆன்சர் ஃபார் திஸ் உர்ஜித் பட்டேல். ஓகே ரகுராம் ராஜன் வந்து முன்னாள் கவர்னர். ஓகே குழப்பிக்காதீங்க. அரவிந்த் சுப்பிரமணியம் யாருன்னா பார்த்தீங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்.